போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அமைந்துள்ளது தட்டப்பாறை கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் தரணி, பிரியா தம்பதி. இவர்கள் இருவரும் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகிறார்கள். இந்த தம்பதிக்கு 5 வயதில் ஒரு மகனும் 3 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். இளைய மகளின் பெயர் ஜெயப்பிரியா. எப்போதும் துருதுருவென இருக்கும் அச்சிறுமியை அவரது பெற்றோர் மிகுந்த பாசத்துடன் வளர்த்து வந்தனர். இந்த சூழலில் கடந்த 27ஆம் தேதி இரவு சிறுமி ஜெயப்பிரியா உட்பட சில குழந்தைகள் தங்களுடைய வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்தனர். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சிறுமியின் தாய் பிரியா சமையல் செய்வதற்காக வீட்டிற்குள் சென்றிருக்கிறார். சிறிது நேரம் கழித்து வெளியே வந்து பார்த்தபோது சிறுமி ஜெயப்பிரியா மட்டும் காணாமல் போயிருந்தார். சந்தேகமடைந்த சிறுமியின் தாய் பிரியா தனது மகள் குறித்து அக்கம் பக்கத்தில் விசாரித்திருக்கிறார். யாருக்கும் எந்த தகவலும் தெரியாததால் நேரம் ஆக ஆக குடும்பத்தாருக்கு பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தகவலறிந்து வந்த உறவினர்கள் பெற்றோருடன் சேர்ந்து காணாமல் போன சிறுமியை பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர். ஆனால் எங்கு தேடியும் சிறுமி கிடைக்காததால் இச்சம்பவம் குறித்து குடியாத்தம் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் பேரில் சிறுமி மாயமானதை வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி வந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிறுமியின் உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் உள்ளிட்டோரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதோடு சிறுமியை யாராவது கடத்தினார்களா அல்லது குழந்தை வழி தெரியாமல் வேறு எங்காவது சென்று விட்டதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் துப்பு துலக்கி வந்தனர். 3 நாட்களாகியும் சிறுமி மீட்கப்படாததால் அவரது பெற்றோர் தினம்தோறும் கண்ணீருடனே நாட்களை கடந்து வந்தனர். இச்சூழலில் காணாமல் போன சிறுமி வீட்டிற்கு அருகிலுள்ள பாலடைந்த விவசாய கிணற்றில் சடலமாக கிடந்துள்ளார். இதை பார்த்து நடுங்கி போன சிறுமியின் பெற்றோர் அலறி துடித்தபடியே கிணற்றுக்கு அருகில் சென்றுள்ளனர். சிறுமிக்கு நேர்ந்த இச்சம்பவத்தால் ஊர் மக்கள் அனைவரும் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். தகவலறிந்த குடியாத்தம் தாலுகா போலீசார் கிணற்றில் கிடந்த சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் காணாமல் போன சிறுமி தவறுதலாக கிணற்றில் விழுந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.